வெல்கம் டு எவில் காமிக்ஸ் தமிழ். நாம இன்னைக்கு பார்க்க போறது கேப்டன் மார்வல் மூவியோட ஸ்பாயிலர் ஃப்ரீ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த மூவியை ஆன்னா போர்டன் அதுக்கப்புறம் ரைன் ஃபிளாக் ரெண்டு பேர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து டைரக்ட் பண்ண மற்ற மூவிஸ்லாம் இவ்வளோ சக்சஸ் கிடைச்சிருக்குமா அப்படின்னே சொல்ல முடியாது. ஆனா இந்த மூவி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. மார்வல்ல ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சூப்பர் ஹீரோ மூவின்னு கூட சொல்லலாம். அதனாலேயே எக்ஸைட்மெண்ட்டும் அதிகமாவே இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே இந்த மூவி ஃபுல்ஃபில்லும் பண்ணிருச்சு. மியூசிக் டைரக்டரா நம்ம எடுத்துக்கிட்டா கூட பினர் டோபர்க் அப்படின்னு ஒருத்தவங்க தான் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 15 மூவிஸ்க்கு மேல மியூசிக் பண்ணிருக்காங்க. அதாவது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து இந்த மூவிக்கும் நல்லாவே மியூசிக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மூவியோட ஓப்பனிங் சீன்ல ஆரம்பிச்சு எண்ட் கிரெடிட் சீன் வரைக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூவியோட மெயின் பிளாட் அப்படிங்கிறது கேப்டன் மார்வல் யாரு, அவங்களோட ஆரிஜின் என்ன, அப்புறம் கிரீ எம்பையர், அதுக்கப்புறம் ஸ்க்ரல்ஸ், இவங்களுக்கு நடுவுல உள்ள பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே மையமா வச்சுதான் இந்த மூவி எடுத்திருக்காங்க. நம்ம நிக் ஃபியூரியோட கண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற அந்த கிளியர் டெஃபினேஷனையும் இந்த மூவிலேயே கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நிக் ஃபியூரி யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேஜர், அதாவது இன்ஃபினிட்டி வார்லயே நம்ம பார்த்திருப்போம் எண்ட் கிரெடிட் சீன்ல அவரு கேப்டன் மார்வலுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக ஒரு பேஜரை யூஸ் பண்ணுவாரு. அந்த பேஜரோட டெக்னாலஜி அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களை இந்த மூவில கிளியராவே சொல்லியிருக்காங்க. நம்ம கேரல் டன்வரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பைலட்டா இருந்து ஒரு பவர்ஃபுல் சூப்பர் ஹீரோவா ஆன ஸ்டோரி லைன் தான். மார்வல் மூவிஸை பொறுத்தவரை ஒரு கேரக்டருக்கு ஆரிஜின் மூவி கொடுக்கும்போது தேவையான எல்லா விஷயத்தையுமே அதுல வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சருக்கு சம்பந்தப்படக்கூடிய நிறைய விஷயங்கள், அதாவது ஈஸ்டர் எக்ஸா இருக்கட்டும், சீக்ரெட்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அந்த மூவில வச்சிருப்பாங்க. அப்படிதான் இந்த மூவில நிறைய விஷயங்களை வச்சிருக்கவும் செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆரிஜின் மூவியும் அவங்க சொல்லும் போதும் அதுக்கடுத்து நம்ம இன்னொரு கேரக்டருக்கு ஆரிஜின் பண்ணும்போது அதை விட பெட்டரா பண்ணணும் அப்படிங்கிற அவங்களோட எஃபெக்ட் அப்படிங்கிறது கிளியராகவே தெரியுது. ஏன்னா நம்ம அயன்மேன் பார்த்திருப்போம், கேப்டன் அமெரிக்கா பார்த்திருப்போம், தோரோட ஆரிஜின் பார்த்திருப்போம், இப்படி இவங்களோட ஆரிஜின் மூவிஸ் எல்லாத்தையுமே பார்த்திருப்போம். ஒவ்வொரு மூவியும் வர வர அதோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம மார்வலை பொறுத்தவரை. அதுக்கான ரிசல்ட்டும் இந்த மூவில நல்லாவே தெரியவும் செய்யுது. ஒரு சில எமோஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரு கலவையா தான் இந்த மூவில கொடுத்திருக்காங்க. நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது நம்ம கேப்டன் மார்வலா இருக்கும்போதும் சரி, கார்ல் டன்வர்ஸா இருக்கும்போதும் சரி, காமிக்ஸ்ல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் மூவிலேயே ரெஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி இந்த கேரக்டரை வடிவமைச்சிருக்காங்க. உமன்ஸ் டே அன்னைக்கு உமன்ஸை மோட்டிவேட் பண்ற மாதிரியான மெசேஜ், அதாவது நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையுமே ரொம்பவே சைலண்டா கன்வே பண்ணியிருக்காங்க நம்ம மார்வல். ப்ரீ லார்சன் தான் கேப்டன் மார்வலா ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க தான் அந்த கேரக்டரை பண்ண போறாங்க அப்படின்னு மார்வல் அனௌன்ஸ் பண்ண அந்த டைம்ல எல்லாருமே இவங்க இந்த கேரக்டருக்கு ஃபிட் ஆவாங்களா அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா மூவி அந்த டவுட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிருச்சு. இவங்க தான் இதுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்டான பர்சன் அப்படின்னு. நிக் ஃபியூரியோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லவே தேவையில்லை. 10 வருஷமா மார்வல் மூவிஸ்ல நம்ம அவரை பத்தி தான் பார்த்துட்டு வரோம். அவரு வழக்கம் போல அவரோட ரோலை ரொம்பவே பெர்ஃபெக்டா பண்ணியிருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். நிக் ஃபியூரியோட அப்பியரன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மார்வல் மூவிஸை பொறுத்தவரை நிறைய மூவிஸ்ல அவருக்கு நிறையவே அப்பியரன்ஸ் இருக்கும். ஆனா இந்த மூவில அவர் அதிகமான நேரம் வருவாரு மத்த மூவியை கம்பேர் பண்ணும்போது. அடுத்ததா சிஜி அப்புறம் கிராபிக்ஸ் இதெல்லாம் பத்தி சொல்லியே ஆகணும். நம்ம நிக் ஃபியூரிய ரொம்பவே எங்க காமிச்ச விதமா இருக்கட்டும், மத்த கிராபிக் சீன்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கு. நம்ம கேப்டன் மார்வலோட பைனரி ஃபார்ம் சீன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கும்போது அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுற அந்த விதமா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம சீன்ஸ்ல அவங்கள காமிக்கிற விதமா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே அற்புதமா இருக்கு. இந்த சீன்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போதே கேப்டன் மார்வல் 2 மூவி எப்போ வரும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எண்ட் கேம்ல நம்ம தேனோஸ்க்கு ஆப்போசிட்டா கேப்டன் மார்வல் ஃபைட் பண்ணக்கூடிய அந்த சீன்ஸையும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்ததுக்கு அப்புறமாவே. மற்றபடி மூவில டேலோஸோட கேரக்டரா இருக்கட்டும், இல்ல மற்ற ஸ்க்ரல்ஸோட கேரக்டரா இருக்கட்டும், இல்ல ஜூட்லா, அதுக்கப்புறம் ரோனன் த அக்யூசர் அப்படின்னு எல்லாருமே அவங்க ரோலை பெர்ஃபெக்டா பண்ணியிருக்கிறாங்க. நம்ம கேப்டன் மார்வலோட கேட்டான கூஸை எடுத்துக்கிட்டா கூட அதுவுமே ரொம்பவே முக்கியமான கேரக்டர் தான். அதோட கனெக்ட் ஆகக்கூடிய நிறைய விஷயங்களை இந்த மூவில வச்சிருக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே யோசிச்சு வச்சிருப்போம் மூவில இவங்க நல்லவங்களா இருப்பாங்க, இல்ல இவங்க கெட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு வச்சிருப்போம். ஆனா அது எல்லாத்தையுமே மாத்துற மாதிரி நிறையவே ட்விஸ்டும் பார்க்கலாம் இந்த மூவில. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய மூவி தான் இது. 3Dயா இருக்கட்டும், ஐமேக்ஸா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா நார்மல் தியேட்டர்ஸா இருக்கட்டும், எந்த தியேட்டர்ல நீங்க பார்த்தாலும் கண்டிப்பாவே ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு மூவி சூப்பராகவே இருக்கு.
மார்வல் ஃபேன்ஸ் அப்படின்னு இல்லாம சூப்பர் ஹீரோ ஃபேன்ஸ் எல்லாருமே விரும்பி பார்க்க வேண்டிய ஒரு மூவி தான். அது மட்டும் இல்லாம இந்த இயர்ல ஒரு பெஸ்ட் மூவி அப்படின்னே சொல்லலாம். போஸ்ட் கிரெடிட் சீனை பத்தி சொல்லணும் அப்படின்னா அது ஆல்ரெடி நெட்லயே ரிலீஸ் ஆயிருச்சு. இருந்தாலும் மூவி பார்க்காதவங்க நிறைய பேர் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால ஸ்பாயிலரோட ரிவ்யூ நான் போடும்போது அதோட சேர்த்து நான் போஸ்ட் கிரெடிட் சீனை பத்தின எக்ஸ்பிளனேஷனையும் சொல்றேன். அவ்வளவுதான் கேப்டன் மார்வல் மூவியோட ரிவ்யூ. சீக்கிரமே ஸ்பாயிலர் அலர்ட்டோட ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.